நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் புதிய வாக்காளர்களுக்கான என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக திருவிழாவான தேர்தலில் முதன்முறை வாக்காளர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே முதன்முறையாக வாக்களிப்பவர்களுக்கு அதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்க நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், எத்திராஜ் கல்லூரி தலைவர் முரளிதரன், முதல்வர் உமா கௌரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு முழுவதும் வாக்களிப்பு குறித்து பரப்புரை மேற்கொள்ளும் வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. என் வாக்கு என் உரிமை இந்த வாகனமானது தொடங்கி வைக்கப்படுகிறது. எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் என் வாக்கு என் உரிமை என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். என் வாக்கு என் உரிமை. My vote is my right. தொடர்ந்து வாக்களிப்போம் என்று உறுதியளிக்கும் வகையிலும் மற்றவர்களையும் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்ற நோக்கிலும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தொடங்கி கல்லூரி மாணவிகள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் கையொப்பமிட்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார். Program should reach each and every house. Each and every student should become the path bearer, should become the flag bearer of this great democratic process. தேர்தலில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். அம்மா தேர்தலில் பங்கேற்கணும், அதுக்கு தான் இந்த என் வாக்கு என் உரிமை. செகண்ட் என்னன்னா, என் பூத் எங்க இருக்கு, என் பேர் எலக்ட்ரல் ரோல்ல இருக்கா இல்லையா, கடைசி நேரத்தில் நம்ம அதே மாதிரி நம்ம அந்த ஃபுல் டைம்ல நமக்கு ஓட்டர் ஸ்லிப் எல்லாம் நாங்களே கூட கொடுத்துட்றோம். பட் ஆனாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் வாக்கு என் உரிமை நிகழ்ச்சியில் பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் வாக்குரிமையின் அவசியம் குறித்து மாணவிகளிடம் எடுத்துரைத்தார். வாக்குரிமை அப்படிங்கிறது பல நேரங்களில் நம்ம யோசிப்போம், என்னோட ஒரு வாக்கு என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். முதல் முறையாக வாக்களிக்க போறீங்க. இது மிகப்பெரிய ஒரு உரிமை. கிட்டத்தட்ட கல்வி எப்படி ஒரு அறிவாயுதமாக இருக்கிறதோ அதே போன்று வாக்கு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு பெரிய ஆயுதம்னு நான் நினைப்பேன். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் சிறந்தவர்களை எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மெம்பர்ஸ்க்கு ஒரு இது கொடுக்குறாங்க, தொகை கொடுக்குறாங்க தன்னுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக. அந்த பணத்தை சரியாக செலவழிச்சிருக்காரா, அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நன்மை கிடைத்திருக்குதா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இப்போ கையில் உலகமே உங்கள் கையில் இருக்கு செல்போனில். தொடர்ந்து பேசிய எத்திராஜ் கல்லூரி தலைவர் முரளிதரன், வாக்களிப்பது மிகவும் பொறுப்புமிக்க பணி என்று அறிவுறுத்தினார். இட் இஸ் a very big responsibility. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது சும்மா நான் இந்த படம் போறேன் நல்லா இருக்குன்ற மாதிரி யாரோ சொல்றாங்க நீங்க ஓட் பண்ணிடாதீங்க. யாரோ சொன்னாங்க இல்ல ஒரு டிவியில் ஒரு நரேட்டிவை பார்த்து இதுதான் வரும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சுய சிந்தனையை யூஸ் பண்ணுங்க. என் வாக்கு என் உரிமை இயக்கம் மூலம் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் என் வாக்கு என் உரிமை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வுடன் தேர்தல் குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டதாக கல்லூரி மாணவிகள் மனம் திறந்திருக்கிறார்கள். அவர்களின் கருத்தோடு 2 மணி செய்தி நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.
ஓட் போடுறது யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா நிறைய பேர் போயிட்டு நோட்டாலாம் போட்டுட்டு வருவாங்க. ஆனால் ஒரு ஓட்டு நிறைய வித்தியாசத்தை கொண்டு வரும். ஒரு ஓட்டுனால ஒரு கட்சி ஜெயிக்கவும் செய்யலாம், தோக்கவும் செய்யலாம். அதனால போய் நோட்டாலாம் போடாம முதல்ல ஓட் போடுறதுக்கு நம்ம எல்லாரும் முன்னாடி போகணும். எல்லாரும் வர வர இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ் வர வர அவங்க பண்றத பார்த்துட்டு இப்போ எல்லாருமே கொஞ்சம் அவேரா இருக்காங்க. என்னென்ன யாருக்கு ஓட் போடணும், எப்படி இருந்தா என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப அவேரா இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஓட் வந்து எல்லாரும் கரெக்டா போடுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு லைக் வந்துட்டு எப்படி ஓட் போடணும்னா, யாருக்கு ஓட் போடணும்னா கரெக்டா செலக்ட் பண்ணணும். ஆமா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, ரொம்ப பேர் வருவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்க எனக்கு ஓட் கொடுங்க, நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். பட் அவங்க பண்ண மாட்டாங்க, வின் பண்ணி அப்படியே மறந்துடுவாங்க. எங்களுக்கு நாங்க அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு ஆமா இவங்க தான் கரெக்ட் வேலை பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட் தரணும். ஆல்ரெடி எங்களுக்கு ஆல்ரெடி விழிப்புணர்வு கிடைச்சிட்டே இருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு இருக்கோம். ஆனால் வந்து தெரியாதவங்களுக்கு நாங்கள் எங்கள் மூலிமா எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஓட் போட சொல்லுவோம். ஓட்டுன்றது ஒரு ஆயுதம் மாதிரி. அவங்களோட தலைவரை அவங்களுக்கு இந்த காசுக்காக அப்படிலாம் ஓட்டு போடாம அவங்க வந்து வந்தா நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, ஒரு நல்லது நடக்கும், ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆயுதம் தான் இது.